பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல ராஜியோட அம்மாவும் அப்பாவும் ராஜிய கூப்பிட வந்தப்ப, "இல்ல நான் வரமாட்டேன் உங்களோட. எனக்கு இங்க இருக்கிறது தான் புடிச்சிருக்கு. என்னைய கதிர் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறான். என்னோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அத நிறைவேத்துறதுக்காக எனக்கு என்னென்னமோலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால அவன விட்டு நான் வர முடியாது." அப்படின்னு கதிர பத்தி நம்ம ராஜி ரொம்ப உயர்வா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இவ்வளவுலாம் நடந்திருக்கு. இந்த கதிர காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளார போய் பார்த்தா, ராஜி பேசுறத நினைச்சு நம்ம கதிர் பயங்கரமா சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இத மீனா பார்த்துடுறாங்க. "ஓ! உனக்கு இவ்வளோ சந்தோஷமா?" அப்படின்னு மீனா மனசுக்குள்ளாரையே நினைச்சுக்கிட்டு அப்படியே இந்தாண்ட வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜி நேரா வந்து கதிரோட ரூமுக்குள்ள தான் வராங்க. "என்ன பார்க்குற? அந்த அளவுக்கு என்னைய அனுப்பி வச்சுட்டு நீ ஜாலியா இருக்கலாம்னு பார்க்குறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. உன்னைய நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். உன் கூட தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லி வேணும்னே ஏதோ பேச்சுக்கு பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவும், ராஜியும் திண்ணையில உட்காந்துருக்குறாங்க. நம்ம ராஜி கோவமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. மீனா "ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு கேட்குறப்ப, "முட்டாள், முட்டாள்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்டி என்னைய முட்டாள்ன்னு சொல்ற?" அப்படின்னு மீனா கேட்க, "உங்கள சொல்லல, அந்த கதிர தான் சொன்னேன். நேத்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? உனக்கு குழந்தை பொறந்தா, உன் குழந்தை என்னைய என்னான்னு கூப்பிடும்னு கேட்கறான்." அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம மீனாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. "இப்படியா கேட்டான்?" அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, நம்ம மீனா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, "சரி இப்படியெல்லாம் பேசுறானே, நீ ஏன் வந்து உங்க அப்பா, அம்மா கூப்பிடும்போது அவன விட்டுட்டு போகல? ஏன் இங்கேயே இருக்கிறேன்னு சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ராஜி இருந்துகிட்டு, "என்ன செய்றது? எனக்கு அவன புடிச்சு தொலைஞ்சிடுச்சே!" அப்படின்னு முதல் முறையா மீனா கிட்ட கதிர் மேல இருக்கிற காதல நம்ம ராஜி சொல்லிடுறாங்க. அதுவும் வாய் தவறி வந்துருச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க. "எனக்கு புடிச்சிருந்து என்ன பிரயோஜனம்? அந்த கதிருக்கு பிடிக்கலையே!" அப்படின்னு ராஜி சொல்ல, நம்ம மீனா, "இவ எப்படி சொல்ற? கதிருக்கும் உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இங்க உங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, நான் அப்படியே கதிர தேடி போனேன். நீ பேசுற டயலாக்குக்கெல்லாம் அந்த கதிர் வந்து துள்ளி குதிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான்." அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஸோ பொறு 2 பேரும் காதலே சொல்லிக்க மாட்டேங்கிறீங்க. எப்ப சொல்லிக்கிறீங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜியோட வீட்ட காமிக்கிறாங்க. இப்ப ராஜி வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? சரி வேலைய பார்ப்போம் அப்படின்னு முத்துவேல் கிளம்புனா, இந்த சக்திவேல் விடுறதா இல்ல. அது எப்படி விடலாம்? அவ வரலனாலும் நம்ம வீட்டுக்குள்ள போய் அடிச்சு இழுத்துக்கிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா முத்துவேல் இருந்துகிட்டு, "அவ வர முடியாதுன்னு சொல்லிட்டா. இதுக்கப்புறம் அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. உட்டுருங்க." அப்படின்ட்டு நம்ம முத்துவேல் கிளம்பி போயிடுறாப்புல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்ப, இங்க வீட்ல நம்ம கதிர உட்கார வச்சு நம்ம 2 அண்ணன்களும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டியன் வர்றாப்புல. ஸோ பாண்டியன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கோர்ட்டுக்கு அரசிய அழைச்சுக்கிட்டு போகணும். எதுக்காக அப்படின்னா, குமாரவேல் மேல கேஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து நாளைக்கு ஹியரிங்க்கு வருது. அதனால வக்கீல் வந்து அ அரசி வந்து கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாட்டுக்கு. அதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனா வந்து கோமதி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அரசி இருந்துகிட்டு, "நீங்க என் கூட வர்றதா இருந்தா நான் எங்க வேணுமானாலும் வருவேன்பா" அப்படின்னு அரசி சொல்றாங்க. சரி நாளைக்கு கோர்ட்டுக்கும் போக போறாங்க. அதுக்கப்புறம் இங்க ரூமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரசி கதிர கூப்பிட்டு வச்சு பயங்கரமான அட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங்ல இவங்க 2 பேத்துக்கும் எந்த அளவுக்கு ரொமான்ஸ் காட்சிகள குடுக்க போறாங்கன்னு.